இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கென்று கொடுத்துள்ள நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 22 29 முடிய. ஆண்டவர் இயேசு 5000 பேர், ஆண்கள் மட்டுமே 5000 என்று சொல்லப்பட்டுள்ளது. அத்தனை பேருக்கும், பெண்கள், குழந்தைகள் அனைவருக்கும், பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அப்பம் பழுகி அவர்கள் உண்ண கொடுத்தார். அவரை அரசராக்க முயன்றார்கள். அதை அறிந்து தப்பித்து அவர் வெளியே சென்று விட்டார் என்று நாம் வாசித்திருக்கிறோம். அதை தொடர்ந்து ஆண்டவர் இயேசுவை இந்த அப்பம் பழுகிற நிகழ்ச்சிக்கு பிறகு இயேசுவை நிறைய பேர் தேடுகிறார்கள். அவர்கள் உள்ளத்தை இயேசு அறிந்தார். அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அந்த மானிட மகன் அவ்வுணவை உங்களுக்கு கொடுப்பார். இது இன்றைய நற்செய்தி பகுதியினுடைய மிக முக்கியமான பகுதி. அன்பானவர்களே, எனக்கு என்ன சிந்தனை ஓடுகிறது என்றால், நம்ம கோவிலுக்கு வருவாங்க, தவறாமல் ஞாயிற்றுக்கிழமை கோவிலுக்கு மறைக்கல்விக்கு பிள்ளைகளை அனுப்புவாங்க, எல்லாம் சாமியாரோடலாம் நல்லா இருப்பாங்க. எதற்காக என்றால், கல்லறை கிடைக்கணும், நம்முடைய அருட்சகோதரிகள் அல்லது தந்தையர்கள் நடத்துகின்ற பள்ளிகளில் சேருவதற்கு சிபாரிசு கிடைக்கணும், அப்பங்களை வயிறார உண்டதால் தான் ஆதாயத்துக்காக தேடுவது, அல்லது இப்பொழுது இருக்கிற சூழலிலே பேரவையில் ஒரு மெம்பராக வேண்டும், அன்பியத்திலே ஒரு தலைவனாக வேண்டும், அது போன்ற ஆதாயத்துக்காக தேடுகிறவர்கள் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், எண்ணிக்கையில் வளருகிறார்கள். இயேசுவை நம்புவதன் விளைவாக வழிபாட்டில் பங்கெடுப்பது, மக்கள் மத்தியிலே, குருக்கள் மத்தியிலே, மக்கள் மத்தியிலே நல்ல காரியங்களை செய்வது, அன்பியத்தில் பங்கெடுப்பது என்றெல்லாம் இல்லை. இன்றைக்கு நிறைய மக்கள் மத்தியில இருக்கிற தாகம் என்ன என்றால், தனக்கு ஆதாயம் கிடைக்க வேண்டும், தன்னுடைய பிள்ளை படிக்க வைக்கப்பட வேண்டும், தன்னுடைய பிள்ளைக்கு ஹாஸ்டலில் இடம் கிடைக்க வேண்டும், கல்லூரியிலே இடம் வேண்டும், சிபாரிசு கடிதம் வேண்டும், செத்து போனா கல்லறை வேண்டும். இது போன்ற காரியங்களுக்காக திரு அவையிலே இணைந்திருப்பவர்களை குறித்து என்ன சொல்லுவது? இயேசு ஆண்டவர் அதைத்தான் வருத்தமாகத்தான் சொல்லுகிறார். நீங்கள் உணவுக்காகத்தான் என்னை தேடுகிறீர்கள், அழியாத உணவுக்காக உழையுங்கள், அதை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார். அப்படின்னா என்ன? இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுங்க. உணவு கிடைக்குது, ஹாஸ்டல் கிடைக்குது, கல்லறை கிடைக்குது, சிபாரிசு கடிதம் கிடைக்குது, கிடைக்கல, அதை பொருட்டு அல்ல, இயேசுவின் பொருட்டு. இயேசுதான் உண்மை, இயேசுதான் வாழ்வு, இயேசுதான் வழி என்றதின் பொருட்டு அவரை நாம் நம்பி அவரை பற்றி கொண்டு திரு அவையினுடைய வழிமுறைகளிலே இந்த நம்முடைய பற்றுதலை வெளிப்படுத்த நாம் முனைந்து விட்டால் நம்முடைய வாழ்வின் பலன்கள் நிறைய உண்டு. என்ன உண்டு? கடவுள் கொடுக்கிற அமைதி கிடைக்கும். எவராலும் பறிக்க முடியாத மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இயேசு சொல்லுகிறார். அதுபோல அப்படிப்பட்ட பலன்களுக்காகத்தான் நாம் இயேசுவினுடைய திரு அவையிலே இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்லவரே, எங்கள் தகப்பனே, உம்மை போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இயல்பாக இன்றைக்கு இருப்பது குருக்கள், கன்னியர்கள், பொதுமக்கள் அனைவரிலும் இந்த இயல்பு தலைதூக்கி நிற்கிறது. மிகச் சிறப்பாக ஆதாயத்தை தேடுகிற இயல்பு. ஆண்டவரே, உம்மை தேடுகிற இயல்பு எங்களுக்கு திருமுழுக்கு வழியாக கொடுக்கப்பட்டுள்ளதே, தூய ஆவியின் வழியாக கொடுக்கப்பட்டுள்ளதே, நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற திரு உணவு, திரு விருந்து வழியாக நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோமே, இந்த அடிப்படை ஆற்றலினால் நாங்கள் வாழ வேண்டும். வரம் தாரும். இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.